வணக்கம். ஜோதிடத்தில் இப்போ நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையாக இருந்தால் காதல் திருமணமா, லவ் மேரேஜா அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. இப்போ காதல் பாவம் அப்படிங்கிறது 5ஆம் பாவம், கியூபிட், அதாவது பூர்வ ஜென்ம ஸ்தானம். ஒருவேளை 5ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் பரிவர்த்தனை, உதாரணத்துக்கு மேஷ லக்னம், 5ஆம் பாவாதிபதி யார்? சூரியன். 7ஆம் பாவாதிபதி சுக்கிரன். இப்போ சுக்கிர சூரியன் பரிவர்த்தனையாக இருக்குது. உதாரணத்துக்கு 5இல் 7 குடையனும் 7இல் 5 குடையனும் இந்த மாதிரி பரிவர்த்தனையாக இருக்குன்னா மேபி காதல் திருமணத்துக்கு ஏதோ போன ஜென்ம விட்ட குறை தொட்ட குறை பார்த்தா அந்த ஈர்ப்புகள் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த காதல் திருமணம் அதுக்கான காம்பினேஷன் 5-7 தான். 1-7 அப்படிங்கிறது நாம் சில பேர் இப்படி பலன் எடுப்பாங்க. 1ஆம் பாவம் அப்படிங்கிறது ஜாதகரை குறிக்கும். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது மனைவி அல்லது கணவனை குறிக்கும் ஜாதகத்தை பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு இது ஆண் ஜாதகம் என்றால் லக்ன பாவம் அந்த ஆணுடைய குணாதிசயங்கள், அவருடைய சிந்தனை இதெல்லாமே குறிக்கும். 7ஆம் பாவங்கிறது மனைவி ஸ்தானம். அவர்களுடைய 7ஆம் பாவம் தான் மனைவியுடைய லக்ன பாவமாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அவங்களுடைய சிந்தனை எப்படி, அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸு எப்படி இருக்கும். இப்போ 1-7 பரிவர்த்தனை அப்படின்னு வைங்களேன். 1 குடையன், உதாரணத்துக்கு மேஷ லக்னம், 1 குடையன் யார்? செவ்வாய். 7ஆம் பாவத்திலும் 7 குடையன் சுக்கிரன் 1ஆம் பாவத்திலும் 1-7 பரிவர்த்தனை அப்படின்னா இப்போ இந்த தாட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். புரிதல் வரும். யாருன்னே தெரியாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் 2 பேர் திருமணம் செய்திருந்தாலும் திருமணத்துக்கு பின் அவர்களுடைய புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், அந்யோன்யம் இதெல்லாமே நல்லா இருக்கும். எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் லைஃப் ஸ்மூத்தாக போகும். அப்படி தான் திருமணத்துக்கு பின் காதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆஃப்டர் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் நல்ல பரஸ்பர அந்யோன்யமான தம்பதிகளாக வாழக்கூடிய அமைப்பை இந்த பரிவர்த்தனை ஏற்படுத்தி தரும். அதுவும் நட்பு கிரகங்களாக இருக்கணும். உதாரணத்துக்கு செவ்வாய் சுக்கிரனில் இயற்கையிலேயே செவ்வாய் பெண் ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய, சுக்கிரன் மனைவியை குறிக்கக்கூடிய. அப்போ செவ்வாய் சுக்கிர சேர்க்கை இருந்தாலே அந்த அந்யோன்யம் வந்துடும். இந்த மேஷ லக்னம் துலா லக்னக்காரர்களுக்கு இது பொருந்தும். அதே ரிஷபம் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு பொருந்தும். இதே பகைன்னு வைங்களேன், சிம்மம் சூரிய லக்னாதிபதி சூரியன் 7ஆம் பாவம் சனியாக இருக்குது அப்படின்னா அது இயற்கை பகை கிரகங்களுக்கு அது பொருந்தாது. ஒருவேளை ஜாதகத்தில் அந்த இரு கோள்கள் அமைப்பினால் நட்பு அல்லது சம அமைப்பில் இருக்குது அப்படின்னா வேணால் வாய்ப்புகள் இருக்குது. அது திருமணத்துக்கு பின் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய புரிதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் வராமல் நல்லபடியாக வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இந்த 1-7 பரிவர்த்தனை இல்லை 2 கிரகங்கள் வேறு ஏதாவது இடத்தில் சேர்ந்து இருப்பது, காம்பினேஷன் கன்ஜங்ஷனில் இருப்பது தரும். ஸோ இப்படி தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி யாராவது சார்ட்டில் இந்த மாதிரி 1-7 ஒரே பாவத்தில் இருக்கான்னு பாருங்கள். டிஸ்க்ளைமர் என்னென்னா, பாவக்கோள்கள் சேர்ந்து இருக்கக்கூடாது, கெடாமல் இருக்கணும், அஃப்ளிக்ஷன் இருக்கக்கூடாது. ராகு, கேது, சூரியன், அஸ்தங்கம் இல்லை ரொம்ப வேறு பாவக்கோள்கள் 6, 8, 12 விரையாதிபதிகள்லாம் இருக்கக்கூடாது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.